வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பயிற்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பயிற்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. மிதுனம் ராசி. மிதுனமை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், சனி 10ஆம் இடத்துக்கு வரார். இந்த 10 அப்படின்னா என்ன? 10னா ஒரு மனிதனுடைய தொழில், ஒரு மனிதனுடைய அடையாளம். நீங்கள் யார், உங்கள் தொழில் என்ன, உங்கள் வேலை என்ன, உங்கள் கல்வி என்ன, உங்கள் தகுதி என்ன, உங்கள் திறமை என்ன, உங்களுடைய அறிவாற்றல் என்ன. ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயம் பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதான் 10th ஹவுஸ். அந்த இடத்துல சனி வராருன்னா அதை வெளியே எடுப்பார்னு அர்த்தம். அதை வெளியில் கொண்டு வருவார். அதுதான் இந்த சனி செய்யக்கூடிய மேஜிக். சரி, மிதுன ராசி ஓரளவுக்கு 10ல் சனி பிடிச்ச வேலையோ இல்லை இடமோ இல்லை தொழிலோ ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வராருன்னு வச்சுப்போம். சப்ஜெக்ட் டு குரு 12th ஹவுஸ்லேருந்து அப்புறம் அவரும் ஷிஃப்ட் ஆகிடுவார். ஏன்னா சனி 2.5 வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட 2.25 வருஷம் இந்த முறை. அப்புறம் ராகுக்கு இது டிரான்சிட்டுமே கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. இவ்வளோ இருந்தும் மிதுன ராசியை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா நட்சத்திரங்களை மிருகசீடம் இல்லை திருவாதிரை இல்லைனா புனர்பூசத்தில் வருவீங்க. ரொம்ப சீக்கிரமாக சனி திசையை சந்திச்சிருவீங்க. சப்போஸ் நீங்கள் திருவாதிரை, அதிகம் பேர் மிதுனத்தில் திருவாதிரையில் பிறந்திருப்பீங்க. சனி திசை பார்த்திங்கன்னா 3வது திசையாகவே வந்துடும். மிருகசீடமாக இருந்தாலும் 4வது திசை ரொம்ப க்ளோஸாக வந்துடும். லைக் நம்ம எப்படி எடுக்கலாம்னா ஒரு 18 வருஷம் தோராயமாக ராகு திசையை எடுத்துப்போம். அப்புறம் ஒரு 16, நம்ம ரஃபாக ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் வச்சுப்போம். எப்படியும் நீங்கள் 30 வயசுலலாம் சனி திசையை ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. மிருகசீடத்தில் பிறந்தால் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகும். திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னு வந்துச்சுன்னா, புனர்பூசம்னா இன்னும் ஏர்லி, இன்னும் சீக்கிரமாக சனி திசையை சந்திப்பீங்க. அப்போது ஒரு திருவாதிரையில் பிறக்கிறவங்க இந்த 30லாம் சனி திசையை சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னா, மிதுனத்துக்கு சனி 10ல் வருது. அது திருவாதிரை புனர்பூசமாக இருந்து சனி திசையாக இருந்தால், வயது உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா, சப்போஸ் யாராவது 50லாம் கடந்துட்டிங்கன்னா, ஏன்னா சனி திசை இருக்காது. ஏன்னா நான் 3 திசைகளுமே, அதாவது சனி மிருகசீடத்தில் பிறந்தாலே 4வது திசை, மிருகசீடத்துலேருந்து எடுத்தாலும் கூட ஒரு தோராயமாக 20+36 36 வயசு தான் சனி திசை ஆரம்பிச்சிடும். அது 56 55 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போகும். அப்போது சனி திசை 50 கடந்தவங்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறகு 50 வயதை கடந்திருக்கீங்க அப்படின்னா சனி திசை இருக்கிற வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் ரொம்ப எட்ஜில் பார்டரில் இருக்கும். இதுதான் கால்குலேஷன். ஃபஸ்ட்டு இந்த திசையை உங்களுக்கு க்ளீனாக புரிய வச்சுட்டேன். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியாக இருந்து ஒருவேளை நீங்கள் லக்ன அடிப்படையில் மிதுனமோ, ஏன்னா அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தணும் இல்லையா, அது மிதுனமாவோ இல்லை ரிஷபமாவோ, இல்லை ஒருவேளை அது துலாம் லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒருவேளை நீங்கள் மகரம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த பலன்கள்லாம் ஓரளவுக்கு டெஃபினட்டாக எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஜாபில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனசில் ஏதோ ஒரு வலி, ஒரு போராட்டம், அதெல்லாம் இது தவிடுபடியாக்கிடும். அது இந்த மாதிரி லக்னங்களை சேர்ந்து வரணும். அதுலேயும் அந்த லக்னங்களை பிறந்து லக்னாதிபதியும் வலுவாக இருந்து, இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா புதனோட வலுவாக இருக்கணும். அதே மாதிரி சனி பர்த் சார்ட்லேயும் நல்லா ஸ்ட்ராங்கான பொசிஷனில் நல்லா வலுவாக இருந்ததுன்னா நிச்சயமாக இது மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஏற்படுத்திடும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, மிதுன ராசியில் பிறந்து, நட்சத்திரங்கள் எதுவானா இருக்கட்டும், பட் மிதுன ராசியில் பிறந்து நீங்கள் ஒரு வேளை ஒரு காம்ப்ரமைஸோட, ஒரு இழுபறியோட, கொஞ்சம் டிலேஸோட ஒரு பலன்லாம் நடக்க போகுது அப்படின்னா அது எந்தெந்த லக்னங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மிதுனம் அப்படின்னு ஒரு ராசியை வச்சுங்க. நீங்கள் மிதுன ராசி அப்படின்னு வச்சுங்க. உங்கள் லக்னம் ஒரு வேளை கடகமாக இருக்குது, கன்னியாக இருக்குது,
விருச்சிக லக்னமாக இருக்குது, இல்லை ஒருவேளை வந்து அது வந்து குறைஞ்சபட்சம் கும்ப லக்னமாக இருக்குது இப்படின்னா இது கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணாலும் ரிசல்ட் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி டிலே பண்ணி போராடியாவது கொடுக்க ஆரம்பிக்கும், தரும், ஏதோ ஒன்று அது பண்ண ஆரம்பிச்சிடும். இது மிதுன ராசி அண்ட் இந்த காம்போவில் இது வந்து பலன் தரும். ஒருவேளை மிதுன ராசியில் பிறந்து சனி தசையும் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சனி தசை ஒரு முடிஞ்சதில் இன்னும் வரல, இல்லை சனி தசையே தான் இருக்கிறீங்க, பட் லக்னம் வந்து சிம்மமாக இருந்ததுன்னா, அதே லக்னம் வந்து மேஷமாக இருந்ததுன்னா, ஏன்னா சனி லக்னத்துக்கு 12th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். அப்போ ராசி என்ன பண்ணணும்னா மனசு சொல்லும், எனக்கு இது வேணும் அது வேணும், இது நடக்கணும் அது நடக்கணும். பட் லக்னம் வந்து மேஷமாக இருந்துட்டு என்ன பண்ணும், அது இழுக்க ஆரம்பிச்சிடும். சிம்ம லக்னமாக இருப்பீங்க, ஆனால் மிதுன ராசியாக இருப்பீங்க. அப்போ சிம்ம லக்னம் என்ன பண்ணும், 8ல் சனி உட்காந்து எல்லாத்துக்கும் தடை. பட் ராசி வந்து ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும், மேலும் 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 அதிகமாக. மீன லக்னமாக இருந்ததுன்னா ஜென்மத்திலேயே வந்துடும். இந்த லக்னத்திலே வந்து சனி பொசிஷன் எடுக்கும். லக்னம்னா என்ன தெரியுமா, உங்களோட தலை. லக்னம்னா உங்களோட தலை, தலைனா மூளை, மூளைனா உங்களோட அறிவு, உங்களோட சிந்தனை. இப்போ சிந்தனையிலே ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, மனசு வந்து ஆசைப்படும், மனசுக்கு வந்து நிறைய பிடிக்கும். பட் வந்து அந்த அறிவு வந்து அதை வந்து அந்த அந்த ஆசைகளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பர்சீவ் பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, அது எப்படி நம்ம அடையிறது, அதெல்லாம் அறிவு தான் நமக்கு வந்து வழிகாட்டும். மனசுன்றது வெறும் ஆசை தான். அந்த ஆர்வமும் ஆசையும் வந்து மிதனம் கொடுத்துட்டே இருக்கும். பட் அந்த அறிவு வந்து அது எப்படி கொண்டு போகுதுன்னா, மீன லக்னமாக இருந்தால் அது ஏகப்பட்ட குழப்பம், ஆனால் ஆர்வம் இருக்குது. மேஷமாக இருந்தால் தடை, சிம்மமாக இருந்தால் போராட்டம், எதிர்ப்பு. ஒருவேளை அது வந்து தனுஷாக இருந்ததுன்னா, தனுசு லக்னமாக நீங்கள் பிறந்திருந்தால் 4ல் அர்த்தாஷ்டம சனி. ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ நான் வந்து மெனக்கெட்டு செய்யணும், ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளோ போராடணும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளோ போய் பேரிட்ட நான் போய் பார்த்து கெஞ்ச வேண்டியிருக்கு. இதுதான் விஷயம். மிதுன ராசி கன்னி லக்னமாக இருந்தால் அது வந்து எப்படின்னா எல்லாமே நடக்கும், பட்டு எதிர்ப்புகளையும் ஒரு உடல் ரீதியான உபாதைகளையும் சந்தித்து நடக்கிற மாதிரி வந்துடும். மிதுனம் அண்ட் கன்னி காம்போ. அடுத்து வந்து விருச்சிகம். நான் ஏற்கனவே சொன்னேன், விருச்சிகம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு அது போராடினாலும் பலனை தரும். ஆனால் இது என்னென்னா, விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து அந்த தைரியம் கொடுத்துரும். இதெல்லாம் மீறி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு காமிக்கும். அந்த பஞ்சமாதிபதி எப்படி இருக்கார், பஞ்சமான லார்ட் ஆஃப் 5 5 கூடியவன் எப்படி இருக்கார், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் மட்டும் உங்களுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கணும் அதை காமிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சனியை வெரிஃபை பண்ணணும். பர்த் சார்ட்டில் சனி தொல்லை இல்லாமல் கஷ்டம் கொடுக்காம நமக்கு எந்த தடையும் பண்ணாமல் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு ஜெயமாகும், நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். மிதுன ராசி நான் எல்லா காம்போவும் பண்ணியிருக்கேன். மேஷ லக்னம், மீன லக்னம், சிம்மம், தனுசு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ரிஷப லக்னம், மிதுன லக்னம், துலாம், மகரம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மீதி நியூட்ரல். இது கடகமாக எடுத்துக்கலாம், கன்னியாக எடுத்துக்கலாம், விருச்சிகமாக எடுத்துக்கலாம், இல்லை கும்பமாக எடுத்துக்கலாம், ஒரு நியூட்ரல் எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக மிதுன ராசிக்கு மிதுன லக்னமாக இருந்ததுனாலும் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், உங்களோட தசா என்ன, ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட்டில் என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது, ப்ளஸ் சனி எங்கே பொசிஷன் எடுத்திருக்காரு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நெருங்கி வரப்போகுது, அது எப்படிப்பட்ட ஆதாயத்தை தரப்போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே, கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும், ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு தான் நான் விஷயத்த சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன்,
சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை மாசி பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனமில் அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன் எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும், ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்க பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. உங்கள் கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர் அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம், 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின், விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக, கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையும் மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா,
இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோட உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.